உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தினை கூறிக்கொண்டு, சமகால தமிழர்களினுடைய அரசியல் தொடர்பாக ஒரு தெளிவையும் புரிதலையும் ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், சொல்லொண்ணாத துயரங்களையும் இன்னல்களையும் சுமந்தவர்களாக ஈடு செய்ய முடியாத இழப்புகளின் மத்தியில் எப்போதாவது அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற அந்த ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுகின்ற மக்களை கொண்ட ஒரு இனமாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அரசியல் புரிதலும் தெளிவும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் சரியான தெளிவு கொண்டவர்களாக இந்த அரசியல் தீர்மானங்களை எடுக்க முடியும். எனவே இப்போதைய சூழலில் சமகாலத்தில் தமிழ் மக்களினுடைய அரசியல் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக ஒரு தெளிவையும் புரிதலையும் ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன், ஒப்பீட்டளவில் தமிழ் மக்களினுடைய அரசியல் ஓரளவு பலமாக திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருப்பது கனடாவில் தான். ஏனென்று சொன்னால், கனடாவில் தான் ஒன்டாரியோ சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மதிப்புக்குரிய திரு விஜய் தனிதாச்சலம் அவர்கள் காணப்படுகின்றார். அதேபோன்று அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான 2 அமைச்சுக்களினுடைய அமைச்சராக மதிப்புக்குரிய கரி ஆனந்த சங்கரி அவர்கள் காணப்படுகின்றார். அதில் மிக முக்கியமானது நீதி அமைச்சு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரை காலமும் சர்வதேச நீதியரங்குகளை கையாளுவது தொடர்பாக தமிழ் மக்கள் ஒரு வெளிகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தங்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கனடாவில் தற்போது தமிழ் மக்களுக்கின் கையில் நீதி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மக்களினுடைய அரசியல் பலம் இருப்பது பிரித்தானியாவில். அங்கு மதிப்புக்குரிய உமா குமரன் அவர்கள் அந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார். எனவே இந்த 2 நாடுகளிலும் தான் ஒப்பீட்டளவில் தமிழ் மக்களினுடைய அரசியல் பலம் என்பது ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் பலமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மனித உரிமைகளை நேசிக்கின்ற நாடுகளில் வாழுகின்ற தமிழர்களினுடைய அரசியல் பலம் என்பது அந்த அரசியல் பலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும். மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற அல்லது மனித உரிமைகளை நேசிக்கின்ற அல்லது மனித உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற அரசியல் பலன்தான் தமிழ் மக்களினுடைய நீதியை பலப்படுத்துவதற்கு ஒரு சரியான வழியாக பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழ் மக்களுக்காக வேண்டி யாரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் செய்ய மாட்டார்கள். எங்களுடைய அரசியல் பலம் கொண்டு மக்களினுடைய குரலாக எங்களுக்காக வேண்டி திறக்கப்படுகின்ற அந்த அரசியல் வெளிகளில் தமிழ் மக்கள் அரசியல் செய்வதை, தீர்வு தளத்தை பலப்படுத்துகின்ற வகையில் அரசியல் செய்வதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அரசியல் பலம் என்பது ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உறுதி செய்யப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த அரசியல் தளம் என்பது பலவீனப்படுத்தப்பட்டதாக மாற்றமடையும். எனவே இப்போதைய சூழலில் தமிழ் மக்களினுடைய அரசியல் பலம் என்பது ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் காணப்படுகின்ற தளம் என்றால் அது கனடாவைத்தான் நாங்கள் குறிப்பிட முடியும். அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே கனடாவில் தான் தமிழ் மக்களினுடைய அரசியல் பலம் என்பது ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. எனவே ஒரு இன அழிப்பின் மத்தியில் தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற மக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அந்த வெளிகளை நோக்கி எங்களுடைய அரசியல் களங்களை அல்லது அரசியல் வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் தமிழ் மக்களை நோக்கி முன்வைக்கப்பட்ட விமர்சனம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அரசியல் வெற்றியாக மாற்றுகின்ற அந்த மதிநுட்பத்தில் சற்று தவறிழைக்கின்றார்கள். நாங்கள் அரசியல் பலமிக்கவர்கள், அதனாலும் அறிவு பலமிக்கவர்கள் என்பதாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் சரியான வழியில் முறையாக அந்த அரசியல் வெற்றிகளை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த தளத்தை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும்.
சர்வதேச நீதி பொறிமுறையை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இதுவரை காலமும் இழைக்கப்பட்ட அல்லது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த குற்றங்களை, அநீதிகளை 4 விதமான குற்றங்களுக்குள் நாங்கள் கட்டமைக்க வேண்டும். முதலாவதாக இனப்படுகொலை, போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், தடை செய்யப்பட்ட ஆயுத பாவனை. இவ்வாறான இந்த 4 விதமான குற்றங்களுக்குள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களை நாங்கள் கட்டமைத்து அந்த தளத்தை பலப்படுத்தி நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையினை அணுகுகின்ற அந்த தளங்களை நோக்கி எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னகர்த்துகின்ற போதுதான் சர்வதேச நீதி பொறிமுறையினூடாக நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதியை அல்லது தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழிகளை திறந்து கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை என சர்வதேச நீதியரங்குகளில் உறுதிப்படுத்தப்படுமானால் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக இனப்படுகொலைக்கு உள்ளானவர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கியவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற அடிப்படையில் தான் சர்வதேச நீதியரங்குகள் இதுவரை காலமும் அந்த நீதி பொறிமுறையினை கட்டமைத்து வழங்கி இருக்கின்றது. எனவே தமிழ் மக்கள் தங்களுக்கு திறக்கப்படுகின்ற வழிகள், உலகத்தில் தமிழ் மக்கள் என்று சொன்னால் நீதியரங்குகள் தனது கண்களை மூடிக்கொள்ளுகின்றது. ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த தளத்தில் ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மிக முக்கியமான நகர்வுகள் செய்யக்கூடிய விதத்தில் மிகவும் சிறிய வழி தமிழ் மக்களுக்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சிறிய வழியை வினைத்திறனாகவும் பெறுமதி கொண்டதாகவும் பயன்படுத்துகின்ற மதிநுட்பம், அந்த ராஜதந்திர அணுகுமுறையில் அதனை கையாளக்கூடிய நுட்ப முறைகள் தமிழ் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் சரியான அரசியல் தளங்களை நாங்கள் கட்டமைத்து முன்னகர்த்த முடியும். அது மாத்திரமல்லாது எங்களுடைய அரசியல் வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எனவே எப்பொழுதும் தமிழ் மக்களுக்குரிய நீதி என்பது நாங்கள் வாழுகின்ற காலத்திலோ அல்லது எங்களுடைய அடுத்த தலைமுறையோ அந்த நீதியை பெற்றுக்கொள்ள எத்தனைக்கும். எனவே நாங்கள் வாழுகின்ற காலத்தில் அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு எங்களால் முடியாவிட்டால் அடுத்த தலைமுறை அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். அந்த தளத்தில் அரசியல் செய்வதை ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எங்களை அடுத்த தலைமுறை குற்றம் சுமத்தாதவாறு அந்த வழிகளை ஏற்படுத்தி விட்டவர்களாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அரசியல் வழிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தினுடைய குரலாக இருந்து நீதிக்காக வேண்டி இயங்குகின்ற மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் ஒவ்வொரு தளங்களிலும் அரசியல் செய்வதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கின்றது, கட்சியினுடைய யாப்பு விதிகள் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் உட்பட்டதாக மிகவும் அதிநுட்பம் கொண்டவர்களாக அந்த அரசியல் தளங்களில் அரசியல் செய்து எதிர்கால தலைமுறைக்கு அந்த அரசியல் தளங்களை நாங்கள் கையளிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இருந்த தளத்தில் நாங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மக்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லது செயற்பட்டிருக்கின்றோம் என்ற திருப்தியோடு நாங்கள் விடைபெற முடியும். எனவே இப்போதைய சூழலில் தமிழ் மக்களினுடைய அரசியல் பலம் என்பது கனடாவில் தான் பலமாக இருக்கின்றது. கனடாவுக்கும் ஒரு பலம் இருக்கின்றது. எப்பொழுதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களை அணுகுவதற்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் உரோம் சட்டத்தில் கையொப்பமிடாத நாடுகளாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உரோம் சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடுகள் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உரோம் சட்டத்தில் கையொப்பமிடாத நாடுகளை பாரப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் கனடா மனித உரிமையை மதிக்கின்ற நாடு, உச்சமாக பேணி பாதுகாக்கின்ற நாடு, உரோம் சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடு. எனவே கனடா மிக பொருத்தமான தளமாகவும் பொருத்தமான அரசியல் தமிழ் மக்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தளமாகவும் இப்போதைய சூழலில் மாறியிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் ஏதுவான முறையில் சர்வதேச நீதி அரங்குகளை கையாளக்கூடிய விதத்தில் 4 குற்றவியல் குற்றங்களுக்கு உட்பட்ட விதத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஆவணப்படுத்தி அவற்றை அந்தந்த நாட்டினுடைய சட்ட அங்கீகாரத்தை பெற்றெடுக்கின்ற விதத்தில் நாங்கள் அந்த தளத்தில் தமிழ் மக்களுடைய நீதிக்கான பயணத்தை உறுதிப்படுத்துகின்ற போதுதான் ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட அடிப்படையில்
நாங்கள் எதிர்காலத்தில் சர்வதேச நீதியரங்குகளை நாட முடியும். அடுத்ததாக பிரித்தானியா. பிரித்தானியாவுக்கு எல்லாமே தெரியும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், துன்பங்கள், துயரங்கள், மக்கள் சுமந்தவை. இப்போது உலகமெங்கும் ஆணிவேர் அறந்த நிலையில் தமிழ் மக்கள் ஏதிலிகளாக, அகதிகளாக, பூர்வீக நிலங்களை நோக்கி விரட்டியடிக்கப்பட்டவர்களாக உலகமெங்கும் அலைகின்ற அந்த பாங்கு பிரித்தானியாவுக்கு நன்கு தெரியும். எனவே பிரித்தானியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எனவே பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் மதிப்புக்குரிய உமா குமரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாகத்தான் இருக்கின்றார். இருப்பினும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய பிரச்சினைக்குரிய தீர்வை பெற்றுக் கொள்ளுகின்ற தளங்களை பலப்படுத்தக்கூடிய வகையில் அவர் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார். எனவே தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தாதவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒருபோதும் இப்போது இருக்கின்றவர்கள் இடமளிக்கக்கூடாது. எனவே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்கின்ற போதும் எல்லா வழிகளையும் உறுதிப்படுத்தப்பட்ட விதத்தில் தான் அந்த அரசியல் வழிகளை கையளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் எப்பொழுதும் தமிழர்களுக்கான நீதியை அதுவாக முன்வந்து பெற்றுத்தராது. எங்களுடைய அரசியல் பலம் கொண்டுதான் நாங்கள் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற வேண்டும். அந்த பலம் சிறு சிறு வெளிகளாகத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த வெளிகளில் நாங்கள் அரசியல் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும். இதில் ஒரு பூகோள அரசியலும் இருக்கின்றது. எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கு நீதியை அல்லது தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு மேற்குலக நாடுகள் முன்முனைப்போடு செயற்படும். அதில் பல காரணங்கள் இருக்கின்றது. அண்டை நாடாக இருக்கின்ற இந்தியா உரோம் சட்டத்தில் கையொப்பமிடாத நாடு என்பதனால் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க விடாது. எப்பொழுதும் மேற்குலகம் தமிழ் மக்கள் தங்களினுடைய பிடிக்குள் இருக்க வேண்டும், தங்கள் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு தளத்தில் மேற்குலகம் தான் தமிழ் மக்களினுடைய நீதியை பெற்றுத் தருவதற்கு எத்தனிக்கும். எனவே எங்களுக்கு யார் பெற்றுத் தந்தாலும் பரவாயில்லை, தமிழ் மக்களினுடைய நீதியை பெற்றுத்தருவதற்காக வேண்டி அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதற்காக வேண்டி யார் முனைப்பாக செயற்பட்டாலும் அந்த தளத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய அறிவு பலம் கொண்டு, அரசியல் பலம் கொண்டு அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த தளங்களை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக அரசியல் செய்வதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இப்போது இருக்கின்ற பூகோள சூழலில் சீனாவினுடைய கரங்கள் ஓங்கியதாக இலங்கையில் காணப்படுவதனால் மேற்குலகத்தில் ஏதோ ஒரு வழியில் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை ஒரு சிறு வழியாவது திறந்திருக்கின்றது. அந்த சிறு வழியில் நாங்கள் மிக நுட்பமான முறையில் அரசியல் பலம் கொண்டு எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக நாங்கள் அரசியல் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கையில் அரசியல் என்பது இப்போது ஒரு சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இப்போது இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு கட்சியும் தமிழ் மக்களுக்கான தீர்வு நோக்கி அல்லது அரசியல் தளத்தை பலப்படுத்துகின்ற விதத்தில் செயற்பட தகுதியற்றவர்கள். அதற்கு காரணம் இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்கள் ஏதோ ஒரு தளத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய நீதி பொறிமுறையினுள் அகப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து, நீதி சார்ந்து பேச முடியாது. அவர்களுக்கு அந்த பொறி எப்பொழுதும் அவர்கள் மீது பாயக்கூடிய விதத்தில் தான் இப்போது இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மக்களுக்கான அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களினுடைய அரசியலை இந்த காலகட்டத்தில் ஒரு இளைய தலைமுறைக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் அது சரியான விதத்தில் தமிழ் மக்களினுடைய நீதிக்கான தளங்களை பலப்படுத்துகின்ற விதத்தில் அமையும். தவிர ஏனையவர்கள் பொறிக்குள் சிக்குண்டவர்கள் என்பதனால் அந்த பொறி எப்பொழுதும் அவர்களுடைய அரசியலை நீதி சார்ந்து, தீர்வு சார்ந்து முன்னகர்வதற்கு விடாது. எனவே இப்போதைய சூழலில் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களினுடைய அரசியலை ஒரு சரியான இளைஞர்கள் கைக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் அது பலமான சக்தியாக மாற்றமடையும்.
எனவே உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற தமிழர்கள் ஒரு சரியான தளத்தில் அரசியல் செய்கின்றார்கள். அந்த சரியான தளம் எப்பொழுதும் பலமான தளமாக மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் வடகிழக்கில் வாழுகின்ற அரசியல் சூழல் அல்லது வடகிழக்கில் வாழுகின்ற மக்களினுடைய அரசியல் என்பது இப்போதைய சூழலில் இளைஞர்களினுடைய கைக்கு மாற்றி கையளிக்க வேண்டும். இப்போது இருக்கின்ற கட்சிகள் இப்போதைய அரசியல் சூழலில் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான அரசியலைத்தான் வடகிழக்கில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கான அரசியல் என்பது மக்கள் மத்தியில் ஒரு கட்சி என்பது செய்யக்கூடிய வேலைகள் 1000 இருக்கின்றது. மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வாழ்வியல், அரசியல், ஆன்மீகம் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய பாசறைகளை உருவாக்கி தனித்தனி பாசறைகளினூடாக மக்கள் மத்தியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளை அந்த பாசறை செயற்பாடுகளில் ஒரு கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த காலப்பகுதியில் தேர்தல் அரசியல் என்பது அல்லது வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்திய தேர்தல் என்பது ஒரு கட்சிக்கான செயற்பாடுகளில் 1000 செயற்பாடுகளில் அல்லது 100 செயற்பாடுகளில் ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படும். அவ்வாறுதான் ஒரு மக்களுக்கான அரசியல் தளம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது இருக்கின்ற கட்சிகளில் எந்த கட்சிகளிலும் அந்த பாசறை சார்ந்த செயற்பாடுகள் இல்லை. அவர்கள் வெறுமனே வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தியதாக அதை மையப்படுத்தி தங்களுடைய அரசியலை செய்கின்றார்கள். எனவே இவர்களால் ஒரு கட்டத்திற்கு மேல் அரசியல் செய்ய முடியாது என்றால் இப்போது இருக்கின்ற எல்லா கட்சிகளினுடைய கட்சி தலைவர்களும் ஏதோ ஒரு குற்றச்செயலின் அடிப்படையில் அல்லது சொத்து பாதுகாப்பின் அடிப்படையில் ஏதோ ஒரு பொறைக்குள்ளாகப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் அரசியல் செய்ய முடியாது என்பதனால் இந்த அரசியலை அடுத்த தலைமுறைக்கான அரசியலாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இப்போதைய காலத்தில் இளைஞர்கள் கைக்கு கைமாற வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்றது. எனவே உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் தாங்கள் வாழும் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி ஒரு அரசியல் தீர்வு வழிகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பலம் கொண்டென்று சொன்னாலும் அந்த பலத்தை பயன்படுத்தி இப்போது இருக்கின்ற அரசியலை ஒரு சரியான இளைஞர்கள் தலைமை தாங்கக்கூடிய தளத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும். அது வடகிழக்கு இணைந்த அடிப்படையில் ஒரு அரசியல் தளம் கட்டமைக்கப்படுகின்ற போதுதான் அது மாற்றத்துக்கான ஒரு அரசியலாக அரசியல் தீர்வு நோக்கி பலப்படுத்தக்கூடிய வெளியாக அது மாற்றியமைக்கப்படும் என்பதனால் அந்த கடமைப்பாட்டையும் நாங்கள் முனைப்போடு செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் சர்வதேசத்தில் நீதியரங்கை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் செய்யப்படுகின்ற அரசியலுக்கு ஒரு பலமான சக்தியாக வடகிழக்கில் வாழுகின்ற இளைஞர்களினுடைய அரசியல் பல மாற்றியமைக்கப்படும். எனவே 2 அரசியல் தளங்களும் ஒருமித்து செயற்படுகின்ற போதுதான் உங்களுடைய அரசியல் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும். எனவே இப்போது உலகளாவிய ரீதியில் பெருவெளிகள் திறக்கப்படவில்லை, சிறு வழிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்காக வேண்டி யாரும் அரசியல் செய்ய மாட்டார்கள். எங்களுக்கு பசி என்றால் நாங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் எந்த ஒரு நாடும் தமிழர்களுக்கு உதவி செய்யாது. எங்களுடைய அரசியலை எந்த ஒரு நாடும் முன்னகர்த்தாது. ஆனால் எங்களுக்குரிய வெளிகளை ஏற்படுத்தி தரும். அந்த வெளிகளில் அரசியல் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த புரிதலும் தெளிவும் ராஜதந்திர முன்னகர்வுகள் செய்ய வேண்டியவர்களாக இருப்பவர்கள் தமிழர்கள் தான். எனவே வெளிகளை சரியாக வினைத்திறனோடு பயன்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் ஆவணப்படுத்தப்பட்டு சர்வதேச நீதி பொறிமுறையை பலப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் கையாளுகின்ற போதுதான் அந்த நீதி வெளி என்பது திறக்கப்படும். இப்போது கனடா உரோம் சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடு. அவ்வாறான வெளிகளை ஏற்படுத்துகின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பூகோள அரசியல் காரணம் இருக்கின்றது. எப்பொழுதும் மேற்குலகம் தமிழர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற சூழல் தான் இருக்கின்றது. எனவே அந்த நகர்வுக்காக வேண்டி கனடா அந்த வெளிகளை கட்டாயம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. எனவே நாங்கள் தான் அந்த புரிதல் கொண்டவர்களாக அந்த தளத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த பதிவை முடித்துக் கொள்ளுகின்றேன். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு கலந்த நன்றிகள். நன்றி.